விஷம் கூட உன் வார்த்தைக்கு முன்னால தோத்து போயிடும் விஜயா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. என்ன இதுக்குள்ள இழுக்காத. உனக்கு நான் எந்த ஐடியாவும் கொடுக்க போறது இல்ல. இப்பதான் ஒரு அம்மா வந்து எங்க குடும்பம் சேர்றதுக்கு நீங்க காரணமா இருந்தீங்கன்னு நன்றி சொல்லிட்டு போறாங்க. குழந்தைங்களுக்கு நல்ல கதையா சொல்லி நான் மன நிறைவோட இருக்கேன். ஒரு சின்ன பையனை வீட்டை விட்டு வரட்டுக்கு இப்படி மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கீங்க. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் வரல, என்ன விட்டு. என்ன மாஸ்டர் இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? அவளை விடுங்க. சேர்க்க அப்படி. நீங்க எனக்கு ஒரு ஐடியா. சரி வா போல. நான் போய் வண்டி எடுக்கிறேன். இந்த வண்டி தான். இவங்கெல்லாம் யாரு? எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான். இவங்களும் உன் வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்க. உன்னை உன் வீட்டுல பத்திரமா இறக்கி விட்டுடுவாங்க. நீ பயப்படாம போய் ஏறு. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். நீங்க தானே என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. இப்ப இவங்களோட போக சொல்றீங்க. பரவாயில்லையே, நல்ல புத்திசாலித்தனமா தான் கேக்குறேன். நான் கூட்டிட்டு போறேன்னு தான் சொன்னேன். ஆனா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை மறந்து சொல்லிட்டேன். அதான் இவங்களோட போக சொல்றேன். நீ பயப்படாம போ. டேய், சொன்ன மாதிரி கரெக்டான இடத்துல பையனை இறக்கி விட்டுருங்க. சரிக்கா, சரிக்கா. போப்பா. பாப்பா வா, ஏறு ஏறு ஏறுப்பா. டாடா. வண்டியரா. சொல்லிடுறேன். இந்த பையனை கூட்டிட்டு போய் மதுரையில இருக்கிற ஆசிரமத்துல சேர்க்க சொன்னாங்க. யாரா சொன்னா? அது சிந்தாமணி அக்கா தான் சொன்னாங்க. என்ன பயத்துல பயம் இருக்கு? திடீர்னு 4-5 பேர் வந்து கடத்திட்டு போனா அவனுக்கு பயம் இருக்க தானே செய்யும். ஆளுங்களை அனுப்பி கிருஷ்ண தூக்க சொன்ன சிந்தாமணி தான். 50 தான் சிந்தாமணி.